ஓகே, பிஃபோர் மூவிங் ஆன் டு த கொஸ்டினா நான் வந்து த்ரீ ஜங்ஷன்ஸை பற்றி சொல்லணும். ஓகே, இங்கே ரெண்டு செல்லுக்கு நடுவில் இந்த ஏபிக்கல் போர்ஷனில் இருக்குது டைட் ஜங்ஷன், வேர் த பிளாஸ்மா மெம்பரேன் இஸ் ஃபியூஸ் டுகெதர். டைட் ஜங்ஷனுக்கு இன்னொரு பேர் ஜோனியுலா ஆக்லுடன்ஸ். ஓகே, அதுக்கு கீழே உள்ளது வந்து ஜோனியுலா அதரன்ஸ், வேர் த ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ் வந்து லிங்க் டுகெதர். ஒரு 20 நானோமீட்டர் கேப் பிட்வீன் த செல்ஸ் இருக்கு. அதுக்கு கீழே உள்ளது வந்து டெஸ்மோசோம்ஸ், டெஸ்மோசோமல் ஜங்ஷன். ஓகே, அதர்வைஸ் கால்ட் ஆஸ் தி மேக்குலா அதரன்ஸ். ஏன் மேக்குலா அதரன்ஸ்னு பேர் வந்துச்சுன்னா பிகாஸ் ஆஃப் தி டெஸ்மோசோமல் ப்ரோட்டீன்ஸ். அது ஒரு டார்க் பேட்சாக வந்து இட் இஸ் ப்ரொஜெக்டிங் இன் டு தி சைட்டோபிளாசம். ஸோ மைக்ரோஸ்கோபிக் வியூவில் இட் அப்பியர்ஸ் அஸ் அ டார்க் பேட்ச். அதனால தான் இது மேக்குலா அதரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, டெஸ்மோசோமல் ஜங்ஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபிக் பிக்சர் பிலோ த ஸ்ட்ரக்சர் லேபிள்டு டி ப்ரைமர்லி டஸ் விச் ஆஃப் தி ஃபாலோயிங். த ஸ்ட்ரக்சர் லேபிள்டு டி வந்து இதுதான். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டார்க் பேட்ச் தெரியுதா, இது வந்து என்னன்னா டெஸ்மோசோமல் ப்ரோட்டீன்ஸ் தான். இட் இஸ் ப்ரொஜெக்டிங் இன் டு தி சைட்டோபிளாசம் ஆஃப் தி செல். அதனால இது என்ன ஜங்ஷன் அப்படின்னா டெஸ்மோசோமல் ஜங்ஷன். டெஸ்மோசோமல் ஜங்ஷனுக்கு வந்து இன்னொரு பேர் என்னன்னா மேக்குலா அதரன்ஸ். அந்த மேக்குலா அதரன்ஸ்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த மேக்குலா அதரன்ஸோட இன்னொரு பேர் என்னன்னா ஸ்பாட் வில்ஸ், ஸ்பாட் வில்ஸ். ஓகே, ஸோ வாட் டஸ் desmosomal junction do? It forms a spot between the cells. It forms a spot well between the cells. So this is the answer. Facilitates communication between adjacent cells வந்து gap junctions. ஆமாம், through connexon proteins. Seals membrane between cells. எது வந்து seal பண்ணிடுதுன்னா tight junctions. டைட் ஜங்ஷன் தான் சீல் பண்ணிடுது. நெக்ஸ்ட் வந்து இந்த அதரன்ஸ் ஜங்ஷனை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது உள்ள அதரன்ஸ் ஜங்ஷனை பார்க்கலாம். இங்கே மைக்ரோ விலையை பார்க்கலாம். விச் மூவ்ஸ் அ மைக்ரோ விலை அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரியோல்ஸ். சென்ட்ரியோல்ஸை எப்படி எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபிக் பிக்சரில் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு தெரியும். ஓகே, இங்கே நம்மளுக்கு இந்த 9 sets ஆஃப் triplet microvilli, I mean triplet centrioles. We can see 9 sets of triplet filaments we can see. அதை வச்சு நம்ம centrioles கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ.